எப்ப பார்த்தாலும் நான் ஜெபம் ஓடுறேன், எப்ப பார்த்தாலும் நான் இல்ல நானும் போய் எங்க பாதத்துல உட்கார மாட்டேன், உட்கார்றதையும் விட மாட்டேன். இவளை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எழுப்பணும், இவளை விடக்கூடாது. நான் போல அப்புறம் அவ மட்டும் என்ன அங்க உட்கார்ந்து புரியுதா? நான் வேலையில அசதியா இருந்து எதுக்கு நான் பரப்பது கிடையாது. அப்ப இவ மட்டும் எப்படி பண்ணிடலாம்? நல்ல பண்றீங்களோ பேசக்கூடாது. அதனால குறை சொன்னான். நான் இவ்வளவு வேலை செய்யறவங்க என்ன கவலை இல்லையா? எவ்வளவு கஷ்டம், ஒரு வீட்டு வேலை செய்ய எவ்வளவு கஷ்டம், எல்லாம் அங்க அப்படியே இருக்குது. அப்பயும் இயேசுவை கொடுத்தேன், அப்பயும் இயேசுவை ஏற்று பண்ண. உலகத்தோடு வாழணும்னா அப்படி என்ன பண்ணிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அவர் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருந்திருப்பாரு. உன் வீட்டுல வந்ததுனால என்ன பிரயோஜனம்? நீங்க ஏற்றுப்பட்டதுனால என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டதுனால என்ன பிரயோஜனம்? உட்கார வச்சதுனால என்ன பிரயோஜனம்? உனக்கே பிரயோஜனம் இல்ல, அப்ப என்ன இல்ல? அப்ப பாருங்க, அவள் பிரயோஜனம் வந்து என்ன பண்றா? குறை சொல்ற. என்ன ஆனாரு? அவ பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா இல்ல அப்படின்னு சொல்லி தன் சகோதரி என்ன பண்ணா? குற்றப்படுத்தினா. ஏன் இன்னைக்கு நம்ம சரியாக இன்னைக்கு தேவனை இன்னைக்கு நம்ம பற்றி கொள்ளல, இன்னைக்கு வாழ்க்கைக்குள்ள சரியாக இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? குறைதான். எவ்வளவு விசேஷமா இருக்கிற என் சகோதரி, பரவாயில்ல இன்னைக்கு ஆண்டவருக்கு இன்னைக்கு இந்த பாதத்தை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாள், பரவாயில்ல இன்னைக்கு நான் கூட இதை வந்து அவசியம் அப்படி அல்ல, இவ இருக்கிறாளே உமக்கு கவலை இல்லையா? வேலை நான் மட்டும்தான் செய்யணுமா? இவ வேலை செய்யணும்ல, இவ வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை குற்றப்படுத்தினாள், அவளை குறை சொன்னான் என்று சொல்லினாள். காரணம் என்ன? உலக வேலையினாள். அவ பற்பல வேலைகள் இருந்ததுனால அவளுக்கு என்ன வச்சு அந்த பற்பல வேலையை விட்டு அவள் இயேசுவண்டை வந்திருந்தானா, உண்மையாகவே அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தானா, உண்மையாகவே இயேசுக்கு அவள் சரியான இடத்தை கொடுத்திருந்தானா, உண்மையாகவே இயேசுவை நான் பிரயோஜனப்படுத்த நினைச்சிருந்தானா, என்ன பண்ணிருக்க மாட்டா? இன்றைக்கு தேவ பாதத்தில் அமர்ந்த ஒரு குறை சொல்ல மாட்டான்.